கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் இந்த வாய்ப்பளித்த மையான பொறுப்பாளர்கள், இதனை ஒழுங்கு செய்பவர் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, அவர் மீண்டும் தொடங்குவார் என்பதுதான் இந்த மாதத்துக்கான இந்த வாரத்துக்கான தலைப்பாக கர்த்தர் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு தொடக்கத்தை இந்த நாளிலே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதியை பார்ப்போம் என்றால், எல்லோரும் வேதத்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும், சில நிலைகள் வரும். அந்த நிலையில நம்ம யோசித்து பார்க்கும்போது, அவ்வளவுதான், எனக்கு போதும், நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணேன், என்னால முடியல, என்னால எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால முடியாது, நான் இதோட இதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு யோசிப்போம். ஆனால் நாம் முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல கர்த்தர் அதை ஒரு தொடக்க புள்ளியாக மாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை தர வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த வருஷம் தொடங்கி 9 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 10ஆம் மாதத்துல நிற்கிறோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல இந்த வருடமே முடிய போகிறது. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஜனவரி முதல் நாள் அந்த வாட்ச் லைட் சர்வீஸ்ல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்திருப்போம், ஒரு ஜெபம் பண்ணிருப்போம். ஆண்டவரே, இந்த வருடத்துல எனக்கு இந்த காரியத்தை கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்ட்டு. ஒருவேளை இன்னைக்கு 9 மாதம் ஆச்சு, அது திரும்பி பார்த்திருப்போம். ஆண்டவரிடத்துல இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஆனா 9 மாதங்கள் ஆயிடுச்சு, இதுவரையில கர்த்தர் அந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்யல, இதுவரையில செய்யல, இந்த 10ஆம் மாதத்துல அவர் செய்ய மாட்டாருன்னு ஒருவேளை நம்பிக்கை குறைந்து நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த ஒரு சிந்தனையில் இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, 9 மாதங்கள் நடக்கலன்னு கவலைப்படாத, இந்த 10ஆம் மாதத்திலே நான் காரியங்களை செய்வேன். ஏன்னா என்னைக்கு நம்ம நம்பிக்கை உடைக்கிறதோ, நாம் நம்பிக்கை இழந்து போறோமோ, கர்த்தர் நம்ம நம்பிக்கையை கட்டுவதற்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். இந்த மாலை வேளையிலே, இந்த வேளையில கூட இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றது, நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம் ரொம்ப பெரிய தூரம். நம்ம இவ்வளவு தூரம் போனதுக்கு டயர்ட் ஆயிட்டோம். ஆண்டவரே, என்னால முடியல, நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், ஒரு அடி கூட நல்லா எடுத்து வைக்க முடியலன்னு ஒரு நம்பிக்கை இழந்திருக்கிற சூழ்நிலையை நாம் நின்று இருப்போம் என்றால், ஆண்டவர் இந்த வார்த்தை நம்ம இடத்துல பேசுகிறார். நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. இது முடிவல்ல, இனி நீ பண்ண வேண்டியதுதான் உனக்கு ஒரு தொடக்கமாக இருக்க போது என்று ஆண்டவர் சொல்றாரு. குறிப்பாக நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருப்போம், இல்ல உடைஞ்சு போயிருப்போம், மனவேதனையில இருப்போம், இல்ல அவ்வளவுதான்ட்டு அந்த காரியத்தை தூக்கி போட்டு நம்பிக்கை இழந்து போய் தூங்கி கொண்டு கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இந்த இரவு வேளையிலே நம்மை தட்டி எழுப்பி சொல்றாரு, இல்ல, இது இங்க முடியல, உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு அழகான ஒரு கதை இப்போ ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்காக எல்லா முயற்சியும் செய்யறாரு. அவர் செய்யற எல்லாவற்றிலும் அவர் தோற்று போய் ஏமாந்து போய் நிக்கிறார். ஒரு கட்டத்துல, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே வேண்டாம், நான் பேசாம இந்த ஊர்ல வாழ்றதை விட, இந்த டவுன்ல வாழ்றதை விட காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மிருகம் கையில அடிபட்டு சாவலான்னு ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் அங்க இருந்த ஒரு காட்டுக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பயணம் பண்ணி போயிட்டே இருக்கும்பொழுது, அப்போ ஒரு மிருகத்தை தூரத்துல பாக்குறாரு. அது என்ன மிருகம் அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கும்போது, அது ஒரு நரி. ஆனால் அந்த நரி சாதாரணமா இல்ல, அந்த நரிக்கு 2 கால்களும் இல்லை. அந்த காட்டுல அந்த நரி அப்படியே தன்னுடைய 2 கால்களை வைத்து அப்படியே முடியாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி அவருடைய மனசுல வந்தது, இவ்வளவு பெரிய காட்டுல இந்த நரி எப்படி உயிரோட இருக்குது? இதெல்லாம் வேட்டையாட முடியாது, இது சாப்பாடுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு யோசித்து பார்த்துட்டே இருக்கும்போது, தூரத்துல ஒரு சிங்கம் வருதை பார்த்தார்.
சிங்கம் வந்தோடனே உடனே ஒரு மரத்து மேல ஏறி நின்று அந்த சிங்கம் இந்த நரியை சாப்பிட போகுதுன்னு அவர் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த சிங்கம் தான் வாயில ஒரு இரைய கவி அந்த நரி இடத்துல போட்டு அது பாட்டு வழியை பார்த்து போயிடுச்சு. இதை பார்த்தோன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, இந்த காட்டுல ஒரு 2 கால் நடக்க முடியாத ஒரு நரி அதை போஷிக்க கடவுள் இவ்வளவு பெரிய சிங்கத்தை கொடுத்திருக்கும் போது என்ன போஷிக்க கடவுள் ஒரு சிங்கத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி புது நம்பிக்கையோட மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போனார். அந்த ஊருக்கு திரும்பி போய் கொம்முன்னு ஒரு மரத்தடியில உட்காந்துட்டார். யாராவது நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம தேவைகளை சந்திப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருந்தார். முதல் நாள் போச்சு, யாருமே உதவி பண்ணல. 2வது நாள் போச்சு, பசி, யாருமே உதவி பண்ணல. 3வது நாள் ஒண்ணுமே முடியல, ஒரு மாதிரி தவித்து போய் நிற்கிறாரு. 3 நாளா சாப்பிடல. அப்போ தூரத்துல ஒரு ஞானி வருத பாக்குறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, முடியாம எழுந்து போய் அந்த ஞானி இடத்துல தன் பார்த்தவைகள், அந்த காட்டுக்குள்ள அவர் கண்டவைகள் எல்லாவற்றையும் அந்த ஞானி இடத்துல சொல்றாரு. இந்த மாதிரி என் வாழ்க்கையே தோற்று போய் முடிகிற ஒரு தருவாயில சரி நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள போன அங்க அந்த நரியை பார்த்த அந்த நரிக்கு ஒரு சிங்கத்தை கொண்டு கடவுள் போஷிக்கிறாருன்னும் போது எனக்கும் ஒரு மனுஷரை கொடுத்து யாராவது ஒருத்தர் கொடுத்து என் வாழ்க்கையும் போஷிப்பாருன்னு நம்பிக்கையில நான் திரும்பி 3 நாளா காத்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒருத்தர் கூட எனக்கு உதவி பண்ணல. அப்போ நான் பார்த்ததெல்லாம் எதுக்கு வேஸ்டா அப்படின்னு ஒரு உடைஞ்சு போன ஒரு நம்பிக்கையில அந்த ஞானி இடத்துல கேட்கும் போது அந்த ஞானி சொன்னாரு, நீ பார்த்த காட்சிகள் அது கடவுள் உனக்கு காட்டின ஒரு திருக்காட்சி. ஆனா அதுல நீ கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு. நீ அதை வச்சு நீ கத்துக்கிட்டதும் சரிதான், ஆனா உன் பார்வை தப்பு. நீ உன்னை நரியா பார்த்த, ஆனா கடவுள் உன்னை சிங்கமா கூப்பிட்டுருக்காரு. உன்னை கடவுள் சிங்கமாக அழைச்சிருக்கிறாரு. நீ உணவுக்காக அடுத்தவங்க கையில போய் நிக்கிறத விட அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனாக ஒரு சிங்கத்தை போல வாழ்வதற்கு தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. நீ ஏன் நரிய போல சிங்கத்துக்கு காத்திருக்கிற? நீ சிங்கமாய் மாறி நரிகளுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்பதான் தன்னுடைய தவறு உணர்ந்து கொண்டு அவர் உழைக்க தொடங்கினார். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, நமக்கு இவங்க ஒரு பணம் கொடுத்து இல்ல ஒரு தொழில் கொடுத்து நமக்கு தூக்கி விடுவாங்கன்னு மனிதர்களை நம்பி 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 நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். இந்த வேலையிலே கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், உன்னோடு இருந்து நான் ஒரு புதிய தொடக்கத்தை உன் வாழ்க்கையிலே தரப்போறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையான இறைமக்களே, வேதத்துல நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனால் இவரை போல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. இன்னும் நற்செய்தி நூல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பலமுறை இவரை குறித்து பேசியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா யோவான் ஸ்நானகனே இவருக்கு ஒப்பானவராக பார்க்கப்படுகிறார். அவரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு எலியாவை குறித்து நம்ம வேதத்துல நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கையில அவருடைய பேருடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா அதாவது வேதத்துல நம்ம எல் ஷடாய், எல் ரோஹி, அப்படி அந்த எல் அப்படின்ற வார்த்தை எங்கன்னா வருதுன்னா அதுக்கு அர்த்தம் கடவுள் அப்படின்னு அர்த்தம். அதே போல யா அப்படின்ற வார்த்தை வேதத்திலே பழைய ஏற்பாட்டுல வரும்போது அது யாவையை குறிக்க வார்த்தை. அப்போ எலினா கடவுள், யானா யாவே. அது எலியாவுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்றால் யாவே என்னுடைய கடவுள், யாவே என்னுடைய கடவுள் என்பதுதான் அவருடைய பெயர். எலியாவை குறித்து இந்த ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம 17ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பாக்குறோம். அவர் திஸ்பேன் ஊராகிய சார்ந்தவர், அவர் தைரியமானவர். தைரியமா ராஜாக்கு முன்னாடி போய் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையின்படிதான் இந்த ஊர்ல மழை பெய்யாது, நான் சொல்லும் போதுதான் மழை பெய்யணும். தைரியமா ராஜாவை எதிர்த்து பேசுறாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல மக்கள் எல்லாருமே இஸ்ரவேல் கடவுளாக யாவே மறந்துட்டு பாகாலுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 450 தீர்க்கதரிசிகள் பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு எதிராக தனி ஒருவராக போராடி அவளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி கர்த்தருக்காக ஜெயத்தை பெற்றார் எலியா. கடைசியில் அந்த 450 பேரையும் அந்த பொய்யான தீர்க்கதரிசிகளை பாகாலுடைய அந்த பாலுன்னு சொல்லப்படுகிற பாகாலுடைய இறைவாக்கினரை கொலை செய்து போட்டு கர்த்தருக்காக வைராக்கியமான இருந்த ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில மிக மோசமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நீங்க அந்த 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எலியா செஞ்சது எல்லாத்தையும் அந்த ராஜாவுடைய மனைவி ஆகாபுடைய மனைவி எசபேல் கேள்விப்பட்ட உடனே எலியாவை கொலை செய்யணும்னு அந்த அம்மா முயற்சி எடுக்கிறாங்க. தைரியமா ராஜாவை எதிர்த்தவர். ஆனால் இந்த அம்மாவுடைய அச்சுறுத்தல, அவங்களுடைய பயமுறுத்தலை பார்த்து மனம் உடைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது அந்த அம்மா கிட்ட இருந்து தப்பித்து ஓடுறாரு. ஓடி போய் வனாந்திரத்துல பயணப்பட்டு போறாரு.
போயிட்டு ஒரு கட்டத்துல பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம். எங்க வீட்டுல எல்லாமே நல்லவங்க, நான் ரொம்ப மோசமானவன், நான் ஏன் உலகத்துல வாழணும், எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் இந்த மோசமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவரே போதும். நிறைய நேரத்துல நம்ம கடவுளுக்கே அட்வைஸ் பண்ணுவோம், ஆண்டவரே போதும், அவ்வளவுதான், நான் வாழ்ந்தது, என்னை எடுத்துருங்க, நான் சாகணும். நீங்களும் நானும் சாகுவதற்காக இந்த உலகத்துல பிறந்தவன் கிடையாது. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக நம்ம இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். எலியா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, 450 தீர்க்கருக்கு எதிராக போராடுறாரு. கர்த்தருக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறாரு, அந்த பலியை பச்சிக்க செய்யறாரு. மக்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல திரும்பி வராங்க. அதே போல மழையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார், இயற்கையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு, ஒரு கொடிய பஞ்சத்தை கொண்டு வர வச்சிருக்கிறாரு. இயற்கையும் வானமும் நெருப்பும் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஜெபத்துக்கு கீழ்ப்படியுது. ஆனால் இப்படிப்பட்ட தைரியமான ஒரு மனிதர் இங்க ஒரு பயத்தோடு ஓடி போய் சூசைட் பண்ணிக்கலாம், இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையை அழிப்பதற்கு கூட அவர் முயற்சி செய்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் உடைந்து போய் அவர் படுத்து தூங்கிறார். ஆனால் கர்த்தர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எலியா தூங்கி இருக்கிறாரு. தூங்கின எலியாவை அப்படியே விடாம தன் தூதரை அனுப்பி அவர் எழுப்புறார். எழுப்பும் போது அந்த 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். உடனே எலியா எழுந்து போஜனம் பண்ணி திருப்பி என்ன பண்ணார், திருப்பி தூங்கிட்டார். பல நேரம் கூட ஆண்டவர் நம்மளை தட்டி எழுப்பி, எப்ப நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, நீ ஏன் இப்பயே சோர்ந்து போயிட்ட, இதுக்கே நீ உடைஞ்சு போயிட்ட, உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் மிக பெருசுன்னு நம்மளை ஆண்டவர் தட்டி எழுப்புவாரு. ஆமா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிடும். ஆனால் எலியாவா தான் செய்றார். ஆனால் கர்த்தர் மறுபடியும் தூதரை அனுப்புகிறார். நீங்க 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது என்றால், 2வது முறையும் ஆண்டவர் எலியாவை தட்டி எழுப்புறாரு. எப்பா இதுக்கே நீ சோர்ந்து போயிடாத, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் தூரமா இருக்கிறது, நீ இன்னும் தைரியமா இரு, நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது என்று எலியா இடத்திலே ஆண்டவர் சொல்கிறதாக நாம் பார்க்கின்றோம். பல நேரங்கள்ல நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாருமே போவது உண்டு. எல்லாமே உடைஞ்சு போச்சு, முடியல அப்படின்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட நிலை நிரந்தரம் அல்ல. கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை நம் வாழ்க்கையிலே தர வல்லவராக இருக்கிறார். எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா, அவர் உடைக்கப்பட்டு அவர் சாவதே நலம் என்று யோசிக்கிற ஒரு சூழ்நிலையில அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நிலை அது நிரந்தரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலையில நம்ம இருப்போம் என்றால் இது நிரந்தரம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு அல்ல. கர்த்தர் இங்கே நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டம் மிக பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, எலியா உடைந்து போய் சோர்ந்து போயிருக்கிற எலியாவுக்கு கர்த்தர் ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறார், உணவை தரார். இங்க உணவு அப்படின்றது அவருடைய பசிக்காக மட்டுமல்ல, அவருடைய உடல் தளர்ந்து போயிருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உடலும் தளர்ந்து போயிருக்கும், நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே தளர்ந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு உணவு முக்கியம். பல நேரங்கள்ல உடல் சோர்ந்து போயிருந்தா உலக பிரகாரமான உணவு நமக்கு முக்கியம். ரைட், நல்லா சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம். ரைட். அதே போல நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த இன்னர் மேன், இன்னர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் உள்ள இருக்கிற மனிதன் சோர்ந்து போனா கர்த்தருடைய வார்த்தை தான். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நோக்கி பார்க்கும்போது, நம்ம உடைந்து போயிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்மை புதுப்பிக்கிறதாக, நம்மை கட்டுகிறதாக இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கிறோமோ, கர்த்தர் நீ உடைஞ்சு போ, அப்படியே இருந்து விட்டுற தேவன் அல்ல, தட்டி தட்டி எழுப்பி நம்மை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இரவுல நீங்க அப்படிப்பட்ட உடைந்து போயிருக்கிற நிலையில் இருப்பீங்க என்றால் கர்த்தர் உங்களை கட்ட வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த 5ஆம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கும் என்றால், ஒரு முறை அல்ல 2 முறை கர்த்தர்
எலியாவை தட்டி எழுப்பி தன் தூதரை கொண்டு போஷித்து அவருடைய ஆவியையும் அவருடைய சரீரத்தையும் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த 10ஆம் மாசத்துல உடைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். திரும்பவும் ஒரு புதிய தொடக்கத்தை தந்து நம்மளை புதுப்பிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடாது. அது மட்டும் இல்லாம எலியா அங்கிருந்து பயணம் பண்ணி 40 நாள் பயணம் பண்றார். ராவும் பகலும் நடக்கிறார். எப்படி? அந்த 2 வேளை சாப்பிட்ட உணவு. இன்னைக்கு கூட எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, உதவி செய்ய மனுஷர் இல்லை, எனக்கு போதுமான சப்போர்ட் இல்லைன்னு நீங்க இருப்பீங்கன்னா, இந்த உலகத்துல எந்த சப்போர்ட் இருக்கோ இல்லையோ கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். அவர் நம்ம இருக்கும்போது அவர் கொடுக்கிற பலம் போதும். இந்த 2 வாட்டி தான் அவர் சாப்பிட்டாரு. அங்க வசனம் பாருங்களேன், 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்து பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த 2 வேளை சாப்பிட்டார். முதல் வேளை தூதர் கொடுக்கிறார், சாப்பிட்டு தூங்கிட்டாரு. 2வது வாட்டி கொடுக்கிறார், திருப்பி சாப்பிட்டு கர்த்தர் கொடுக்கிற அந்த உற்சாகத்துல, கர்த்தர் கொடுக்கிற அந்த பலத்துல 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேபு மட்டும் பயணப்படுகிறார். அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலாம், எவ்வளவு ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு சாப்பிடலாம், எவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட்டு சாப்பிடலாம், ஆனா அதை விட மிக பலமானது, மிக சத்துவமானது கர்த்தர் கொடுக்கின்ற அந்த உணவு, அந்த மன்னா என்கின்ற உணவு. அந்த உணவை சாப்பிட்ட பிறகு 40 நாள் ராவும் பகலும் நடந்து ஓரேபு மட்டும் போறார். இன்னைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க என்றால் இந்த வார்த்தை, இந்த மன்னா உங்களை புதுப்பிக்க வல்லவைதான் இருக்குது. இன்னும் நீங்க இந்த 30 நாள ரொம்ப வேகமா, ரொம்ப தைரியத்தோடு, ரொம்ப ஆற்றலோடு நீங்கள் பயணிக்க கர்த்தர் உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. எலியாவின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உடைந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, அப்போ ஆண்டவர் அந்த ஓரேபு கிட்ட போன எலியாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். 10ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இன்னைக்கு கூட ஆண்டவர் நீங்க உடைந்து போய் சோர்ந்து போய் நிக்கிற சூழ்நிலை ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்னப்பா இங்க வேலை? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ உடைஞ்சு போய் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. நீ இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசு. அதை விட்டுட்டு நீ போய் வனாந்தரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ வனாந்தரத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீ சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீ எழும்பி கட்ட வேண்டிய ஒரு ஆளாக இருக்கிற. நீ பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு ஆளா இருக்க. நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டிய ஒரு ஆளா இருக்கிற. இப்படி ஒரு சின்ன காரியத்துக்கு நீ உடைந்து போய் மூலையில போய் உட்கார்ந்து இருக்கலாமா? இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். அதுதான் மறுபடியும் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையின் செய்தியா இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஓட வேண்டிய தூரம், நீங்களும் நானும் கர்த்தருக்காக பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. சில நேரத்துல ஒரு சின்ன விஷயத்துல நம்ம சோர்ந்து போயிடும், டயர்ட் ஆயிடும். அவ்வளவுதான், நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு மிஷினரிங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செஞ்சிருக்காங்க. என்னைக்குமே வாழ்க்கையில இந்த செட்டில்டு அப்படின்ற ஒரு நினைப்பே கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அந்த செட்டில்ட் ஆயிடலாம் போதும் அப்படின்ற மனப்பான்மையே இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அதுக்காக நம்ம அழைக்கல. கர்த்தர் உண்மையா நமக்காக அழைக்கல. ஓடிக்கிட்டே இருக்கணும் கடைசி மட்டும். இந்த உடம்புல இந்த உயிர் பிரியும் வரையிலே கர்த்தருக்காக ஓடிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்க வேலை செய்யலாம், வேலை செய்ய இடத்துல 60 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 57 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா கர்த்தருக்காக ஓடுகிற மனுஷருக்கு என்னைக்குமே ரிட்டைர்மெண்டே கிடையாது. நீங்க பிறப்புல இருந்து என்னைக்கு ஆண்டவரை தெய்வமா ஏத்துக்கிட்டோமோ, ஆண்டவரை ரட்சகரா ஏத்துக்கிட்டோமோ, அன்னைக்கு ஓட ஆரம்பிக்கிற நம்முடைய அந்த மரணம் வரையில நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய மிகப்பெரிய அழைப்பு. நம்ம கையில நிறைய எல்லாருமே போன் வச்சிருக்கோம். நிறைய பிராண்ட் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஆப்பிள் இருக்கு, சாம்சங் இருக்கு. இந்த OnePlusன்னு ஒரு போன் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு டேக்லைன் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நெவர் செட்டில் அப்படின்ட்டு. நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே செட்டில் ஆயிடக்கூடாது. அவ்வளவுதான் போதும், இதுதான் அவ்வளவுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கைன்னு அந்த செட்டில்மெண்ட்டே இருக்கக்கூடாது.
கடவுளுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். போதாது போதாது போதாதுன்ட்டு. இன்னைக்கு கூட ஒரு ஒரு மிக ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஆவடி பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் அவங்க குடும்பத்தோட அவங்க ஏதோ பயணம் பண்ணியிருக்கும் போது ஒரு கார் விபத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் அவங்களுடைய ஒரே மகள் இறந்து போயிடுறாங்க. ஒருவேளை நீங்களாம் கூட அந்த ஃபேஸ்புக்கில் அந்த செய்தியை பார்த்துருக்கலாம். அந்த ஊழியக்காரர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர். அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இப்படியா போட்டிருக்காரு, எங்கள் குடும்பத்துக்காக ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்கள் சொல்லணும்னு யோசிக்கிறவங்க எங்களுக்கு ஊழியத்துக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. தன் மகள் இறந்திருக்கிறா, அந்த அடக்கத்துக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இழப்பு, ஒரே மகள் இழந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்றத கூட அந்த கடினமான சூழ்நிலை அந்த ஊழியக்காரர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பாட்டோன்னு அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு. இவ்வளவு கடினமான சூழ்நிலையில கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு அந்த ஊழியக்காரர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீர் கொடுத்த ஒரே மகளை கூட எடுத்துட்டீங்களே, நான் ஏன் ஊழியம் பண்ணணும்? ஆனா அவர் அந்த நிலைமைக்கு வராம கர்த்தருக்காக இன்னும் தொடர்ந்து ஊழியம் செய்யணும்னு ஓடிட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்கு என்ன தடை இருக்கு? ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இழந்து போயிட்டோம். நான் இன்னைக்கு கர்த்தரை தேட மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு நம்ம சோர்ந்து போயிடுறோம். கிடையாது. அதாவது வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒரு விசுவாசத்தை இழந்து போயிடக்கூடாது. ஒருவேளை வேதத்துல எலியாவை பார்க்கிறோம், அவர் இழந்து போயிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் வீட்டுல மறுபடியும் அந்த விசுவாசத்தை கட்ட வைக்கிறார். நம்ம தொடர்ந்து ஒருவேளை நீங்க நேரம் கிடைக்குமானால் இந்த இரவு இந்த 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எலியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் அந்த 10ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக நான் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருந்தேன், என் பிராணனும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். ஒரு மரண பயம் எலியாவுக்கு வந்துருச்சு. அதுதான் இவ்வளவுக்கு காரணம். பல நேரங்கள்ல இந்த பயம்தான் நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறதாக இருக்கிறது. இந்த பயத்தை தூக்கி போட்டோன்னா நமக்கு அந்த விசுவாச குறைச்சல் இருக்காது. அப்ப எப்போ இந்த பயம் வரும்னா, எப்போ விசுவாசம் குறையுதோ அப்போ பயம் வரும். அப்போ விசுவாசத்தை கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விசுவாசம், நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். கடவுள் மேல, கடவுள் இருக்காரு, ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கை எப்போ குறையுதோ அப்போ பயம் வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த 10ஆம் மாதத்துல வந்திருக்கிற நம்ம எந்த ஒரு பயத்தை நம்ம மனசுல ஏற்றக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நிறைய நேரத்துல மனுஷங்களை நம்பி 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 ஏமாந்து போயிருப்போம். ஆனா மனுஷங்களை நம்பினா ஏமாந்துதான் போவோம். கர்த்தரை ஒருவரை மாத்திரம் நம்ம நம்பும் போது ஒருபோதும் நம்ம வெட்கப்பட்டு போவது கிடையாது. இங்க எலியா சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக நான் பயங்கர பக்தி வைராக்கியமா இருந்தேன். தீர்க்கதரிசில எல்லாம் இந்த பொய் தீர்க்கதரிசியை எதிர்த்து போராடினேன். என் கூட இருந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தான் மீண்டிருக்கிறேன். இப்ப என்னையும் கொலை பண்ணணும்னு பாக்குறாங்க. நீங்க என்னை காப்பாத்தாம போயிட்டீங்களேன்னு ஒரு ஏமாற்றத்தோட இங்க பேசுகிறதாக நம்ம பாக்குறோம். ஒருவேளை இந்த டோனை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அதை ஃபீல் பண்ணோம்னா, அதுதான் ஆண்டவரே என் உயிரை வாங்கணும்னு அந்த அம்மாவை முயற்சி பண்றாங்க எசபேலு. நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன், என்னையும் கொண்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அதனால்தான் நான் ஓடி ஒளியிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அழகா ஒரு பதில் அளிக்கிறாரு. அப்போது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் என்றார். அப்பொழுது ஏதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்குவதும் கண்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அது எலியா கேட்ட பொழுது தன் சால்வையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசல் நின்றான். அப்போது இதோ, எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்க நீங்க வாசித்து பார்க்கும்போது பூமி அதிர்ச்சி வருது, நெருப்பு வருது. ஆனால் இதுக்கு நடுவுல கர்த்தர் இல்லை. ஒரு அழகான ஒரு அமைதி அங்க ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கும். நிம்மதியாவே இருக்க முடியாது. எரிஞ்சு எரிஞ்சு விடும், கோவப்படுவோம், ஒரு மாதிரி கலக்கத்தோடே இருப்போம். அப்ப கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுல கேட்கவே கேட்காது. இதுதான் இது வந்து ஒரு மெட்டாஃபரா இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். பல நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அமைதியா வந்து உங்க அறையில
முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அமைதி உண்டாகும். அந்த அமைதியில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, அமைதி கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ என்னைக்கு நம்ம அமைதியா சமாதானத்தோடு அமைதியா உட்காரமோ கர்த்தருடைய பாதத்திலே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம பயத்தோடு நெருக்கத்தோடு ஓடிக்கிட்டே இருந்தனா அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில அமர்ந்துவிடும். இந்த இரவேளையிலே, இந்த அமைதியான வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். நம்முடைய காதுகளோடு பேசிட்டு இருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தம் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்குது. இல்ல, இது உனக்கான முடிவு இல்லை, உனக்கான ஒரு புதிய தொடக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று எலியாவை பார்த்து அதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் மிக பெருசு அப்படின்னு சொல்லி எலியாவை கைட் பண்ண ஆரம்பிக்கிறார். நீ போற டைரக்ஷன் தப்பு, நீ வனாந்திரத்துல இருக்க வேண்டிய மனிதன் அல்ல, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் அசகலை சிரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்கிறார். ஒருத்தன் சாகணும்னு போன மனுஷனை கர்த்தர் அழைத்து, நீ சாக வேண்டிய மனுஷன் அல்ல, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று மிக பெரிய ஒரு பொறுப்பினை எலியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எலியா கண்டிப்பா அதை யோசிச்சு பார்த்திருக்க மாட்டார். அந்த இசபேலுடைய கையில சாக வேண்டும் என்று செத்து போயிட போறோம்னு பயந்து ஓடி வந்த மனுஷனை கர்த்தர் சொல்றாரு, நீ அவனை தள்ளு, அவன் குடும்பத்தை தள்ளு, அவன் கணவரை தள்ளு, அந்த இடத்துல ஒரு புதிய ராஜாவை அபிஷேகம் பண்ண போறோம், இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போறோம். இப்ப 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி அவர்கள் உன் கரத்தினாலே ராஜாவாக ஏற்படுத்த போறேன்னு சொல்லி எங்க பயந்து ஓடி போன எலியாவை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா அந்த 16ஆம் வசனத்துல கடைசி பகுதியில அபிமெகோலாவின் ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். தன்னுடைய இடத்துல தான் போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தரை தீர்க்கதரிசியா கொண்டு வரணுன்றதுக்காக எலிசாவை நீ உனக்கு அடுத்து கொண்டு வரணும்னு அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக எலிசாவை தெரிந்து கொள்ளும்படி சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கர்த்தர் எலியாவுக்கு தருகிறதாக நாம் பார்க்கிறோம். சாகணும்னு போன மனுஷனை அழைத்து, நீ சாக வேண்டியவன் அல்ல, உன் கையினால 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உனக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை நீ ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட், இப்போ இங்க இந்த கதை இங்க முடியல. இந்த உலகத்திலே சாவை பார்க்காம போன மனுஷர்கள்ல மிக முக்கியமானவர் எலியா. எலியாவுடைய முடிவு நமக்கு தெரியும். அவருடைய மரணம் யாருமே பார்க்கல. இதுவரையிலே மரணத்தை சந்திக்காத ஒரு மனிதர் என்றால் எலியா தான். அப்படியே ரதம் இறங்கி வந்தது, அந்த ரதத்துல அவர் ஏறி போனார் தான் வேதவசனம் சொல்லுகிறது. யாரு சாகணும்னு நினைச்சாரோ கர்த்தர் அவரை சாகவே விடல. இன்னைக்கும் நீங்க எதிர்மறையாக யோசித்து கொண்டு ஒருவேளை நெகட்டிவ் தாட்ஸோட உட்கார்ந்துருப்பீங்கன்னா கர்த்தர் அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. இந்த இரவு வேளையிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஒருவேளை எலியாவை போல உடைந்து போய் இருப்போம் என்றால் கர்த்தர் தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்டவர்களாக கர்த்தரிடத்திலே நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவத்துடைய சத்தத்துக்கு, அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்ம சோர்ந்து போனாலும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த பரிசுத்தமான இரவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போய் உடைந்து போய் மன கலக்கத்திலே, மன வேதனையிலே ஆண்டவரே, இந்த 9 மாதங்கள் என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடைபெறல, இந்த 10ஆம் மாதத்திலையும் அது நடைபெறாது என்று உடைந்து போயிருக்கிற, விசுவாசத்தை இழந்து போயிருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் இருப்போம் என்றால் கர்த்தர் எலியாவை கொண்டு இந்த நாளிலே எங்களுடைய விசுவாசத்தை நீர் கட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, முடிந்தது என்ற இடத்திலே ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிறீர். போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன எலியாவை கொண்டு நீ 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின தேவனாயிருக்கிறீர்.
அவருடைய இடத்திலே ஒரு புதிய தீர்க்கதரிசியை ஏற்படுத்தின தேவனாயிருக்கிறீர். ஒருவேளை நாங்களும் முடிந்து போனது என்று யோசிக்கிற தருவாயிலே கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை தந்து, ஆண்டவரே நீ தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த இரவேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல தங்களுடைய வாழ்விலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீங்க ராஜா. ஒரு புது உற்சாகத்தோடு உமக்காக உழைக்க அவங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தால் நீ கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்ய தாங்க சுவாமி. எலியாவின் தேவன் நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, எலியாவின் மீது இருந்த அபிஷேகத்தை நீர் எலிசாவுக்கு இரட்டத்தனையாக தந்தீர். இந்த தினத்திலே அந்த அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரட்டத்தனையாக தருமாறு ஜெபிக்கின்றோம். இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் எலியாவை போல தைரியமாக ஊழியம் செய்யணும் சுவாமி. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பாகாலுடைய சேனைகள் வந்தாலும் அவர்களை முடிவெடுத்து நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக நான் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த இரவேளையில இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். மத்தியில பலவீனத்தோடு இருக்க எங்களுடைய அருமையான இயேசுதாஸ் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் சொன்ன கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் உம்முடைய மகனை தொட்டு நீர் பலப்படுத்துங்க. அதே போல அருமையான சகோதரி ரஜினி அவளுக்காக ஜெபிக்கின்றோம். அவளுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நல்ல சுகத்தை தாங்க. இன்னும் எங்களுடைய திருச்சபையில இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற உறவுகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, என் தழும்புகளாலே குணமாவல் என்று சொன்ன கர்த்தாவே, உம்முடைய ஆணி கடாப்பட்ட கரத்தினாலே பலவீனத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய சக்கின வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த இரவு தொடுவதாக ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் நீர் இன்றைக்கும் அதிசயங்களும் அற்புதங்களையும் ஆண்டவரே செய்கிற தேவனாயிருக்கிறீங்க ராஜா. ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் என் தேவன் ஆமென்றும் ஆமென் என்று பதில் அளித்திருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, அந்த எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டு அப்படியே பதில் அளிக்க போகிற தேவனா இருக்கிறீங்க. ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளாகவும் உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. விசுவாசிகளுடைய ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே பிணியாளிகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து சுகம் கொடுப்பதாக. ஆண்டவரே, இந்த இரவேளையிலே உடைய பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய கிரியைகளை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, அதே போல என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இந்த வேலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் பதிலளிங்க சுவாமி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் என் தேவன் நிறைவாய் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கரங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென்.